மேடம், நான் பேசுறது கேக்குதா மேடம்? எஸ் மேடம், கேக்குது மேடம். ஓகே. பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் கூடுதலாக இன்று மகளிருக்காக ஒதுக்கப்பட்ட வந்திருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் மூலமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸில் நேத்தின் திட்ட விளக்கத்தை கொடுத்த தொடக்க உரையாற்றிய ராஜா டி சாருக்கும் திட்ட விளக்கம் செய்த ஜி.கே. சுவாமி சாருக்கும் ஸ்பீட் கிரிப்டோ பத்தி விளக்கம் தந்த பாலசுப்ரமணியம் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஜி.கே. சுவாமி சார் கொடுத்த மருந்தில்லா மருத்துவத்தை பயனை அனைவரும் அடைந்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். நான் சென்னையில இருக்கேன். என்னுடைய பேர் பானுமதி. இந்த சிஸ்டத்துல இணைஞ்சு நான் சிஸ்டம் ப்ரமோட்டரா முடிச்சிருக்கேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா நான் என்னுடைய நேரில் இணைப்புல இணைச்ச 13 நபர்களுக்கு சேஃப் வேலட்டும் ஸ்பீட் கிரிப்டோக்காக என்னுடைய கீழே ஒரு 3 நபர்கள் ரெடியா இருக்காங்க. நானும் ரெடியா இருக்கேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா வேலட் 40 லெவலுக்கான வேலட் பின்னும் நான் வாங்கி நான் வேலட்டை அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாம பாத்தீங்கன்னா எண்ணிக்கையிலேயே நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நபர்களும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால என்னுடைய வருமானம் 1200 வேலட்டையும் நான் பெற்றிருக்கிறேன். அதை நான் பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஸ்பீக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா வேலட் லெவல் கொண்டு வந்ததுனால எல்லாரும் இன்றைய வருமானம் அன்றைய ஒவ்வொரு நாளுடைய வருமானத்தையும் பெற சிஸ்டம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. அந்த பயனை நான் அடைஞ்சிருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இங்க வந்திருக்கிறவங்க அனைவரும் வேலட்டு உண்டான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வேலட்டையும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் தின வருமானத்தை பெறும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸில் உள்ள நபர்கள் இன்னைக்கு வந்திருக்க அனைத்து நபர்களையும் வருகை என்று வருகிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய லேடிஸ்க்கான நாள்ன்றதுனால லேடிஸ்கள் அனைவரும் கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் எப்படி இந்த வேலட்டை யூஸ் பண்ணி நான் வருமானத்தை பெற்றிருக்கிறேனோ அதே மாதிரி யாரெல்லாம் இந்த வேலட்டை யூஸ் பண்ணி நீங்க வருமானம் பெற்றிருக்கிறவங்களையும் பத்தியும் தெரிவிக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு ஸ்பீட் கேஷோ பத்தியும் ஸ்பீட் கிரிப்டோ பத்தியும் உங்களுக்கு உண்டான அனுபவத்தையும் இங்க பகிர்ந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த நாளை நம்ம சிறப்பாகவும் பொறுப்போடும் அது இல்லாம நம்மளுடைய கடமையா நினைச்சு இங்க வந்திருக்க பெண்கள் அனைவரும் கண்டிப்பா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். உங்களுடைய அனுபவத்தை இங்க தெரிவிக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். ஓகேங்களா? முதல்ல பாத்தீங்கன்னா மகளிர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல நான் மலர் மேடத்தை உங்களுடைய அனுபவத்தை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மைக்கை ஆன் பண்ணுங்க மேம். ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாகமான காலை வணக்கம். சிறப்பாக என்னுடைய மகளிர் தினத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல நான் இணைஞ்சி மே மாசம் 9ஆம் தேதி இணைஞ்சி சிஸ்டம் மேனேஜரா இருக்கேன். என்னோட டீம்ல 2 பேர் சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்காங்க. 2 பேர் 3 பேர் கொடுத்தவங்களுடைய
எண்ணிக்கையும் இதுல இருக்கு. இதுல லெவல் இன்கம்காக நான் 10 பின் வாங்கி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கேன். மக்கள் கூட நான் வந்து அதை நம்முடைய திட்ட விளக்கத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரத்துல எல்லாரையும் இதுல இந்த லெவல் திட்டத்துல இணைச்சு பயனடைய செய்வேன்னு சொல்லிக்கிறேன். அது மாதிரி இதுல என்ன இந்த விளக்கங்கள் என்ன தெரியலனாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் இதுல சிறப்பா செய்வேன்னு உறுதி அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். பானுமதி அம்மா மைக்கை வந்து அன்மியூட் பண்ணி பேசுங்க. மலர் மேடம், உங்களுடைய ஐடி வந்து லாஸ்ட் வீக் எவ்வளவு ஐடி வந்து லாகின் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து சொல்லலாம். லெவல் 40 லெவல்ல ஐடிஸ் வந்து எத்தனை எடுத்திருக்கீங்க, எவ்வளவு இன்கம் எடுத்திருக்கீங்கன்னு கூட நீங்க சொல்லலாம் எல்லாரும். மலர் மேம், ஓகே. மலர் மேம் பேசுறீங்களா? சரி, உஷாராணி மேம். நெக்ஸ்ட் உஷாராணி மேம். மலர் மேம் வந்து அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. லெவல் இன்கம் பத்தியும் அடுத்தது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து உஷாராணி மேம், உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க மேம். மேம் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது மேம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் நல்லதே நடக்கும் அறக்கட்டளை மூலமா முன்னெடுத்து நடக்கக்கூடிய முதல் ப்ராஜெக்டான பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல ஆட் ஆன் ப்ராஜெக்டா பார்த்தீங்க அப்படின்னா லெவல் டொனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 40 லெவலோட லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 ஆரம்பிச்சு ரொம்ப அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா எப்படா லெவல் அப்படின்னு ஒரு இன்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ஒரு வரப்பிரசாதமா நம்மளோட லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே சந்தோஷம். இப்ப எல்லாருமே பிளான் பண்ண ஆரம்பிச்சாச்சு, டெய்லியும் நம்மளுக்கு என்ன வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லெவல் டொனேஷன் வேலட் பின் பாத்தீங்க அப்படின்னா 30 ரூபாய். ஸோ என்னோட டீம்ல பாத்தீங்க அப்படின்னா 50% மேல ஒரு 22 பேர் பாத்தீங்க அப்படின்னா வேலட் பின் வந்து என்னோட நேரடி இணைப்புல இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி அதை ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லெவல் டொனேஷனான 1000 யூனிட் வேலட்டை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணுங்க பாத்தீங்க அப்படின்னா 6 நபர்கள் நேரடி இணைப்புல பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணது மூலமா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 2200 ரூபாய் என்னோட நேரடி இணைப்புல மட்டும் நான் லெவல் இன்கமா நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஏன்னா என்னோட லைஃப் லைன்ல 2 பேர் பண்ணியிருக்காங்க, அது மூலமா 1000மும் மீதி இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா 4 நபர்களும் பண்ணினபடியா நான் 2200 ரூபாய் 200 யூனிட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வருமானமா எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் பண்ணினபடியா தலா 50 ரூபாய் வீதம் 100, ஒட்டு மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா என்னோட லெவல் இன்கம் 2300 வேலட் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அப்ப என்னன்னா இது வந்து ஆரம்பம் மட்டும்தான். இனி வருங்காலங்கள்ல ஒரு 8 நபர்கள் நேரடி இணைப்புல இருக்கிறவங்க பண்ண இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 பேர் பக்கம் வேலட்டோட பின்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஆக்டிவேஷனும் ஒரு சில நாட்கள்ல பண்ண இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கிறேன். அப்ப என்னன்னா எல்லாத்துக்குமே லெவல் இன்கம் அப்படிங்கிறது 40 லெவல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு. எல்லாரும் அவங்களோட டீமை கோஆபரேட் பண்ணி அவங்கள நம்ம கொண்டுட்டு வரணும். அந்த இடத்துல எல்லாருமே ஒரு மிகப்பெரிய வருமானம் நம்மளுக்கு காத்துட்டு இருக்குங்கிறத நம்மளோட டீமுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து மகளிருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம்.
விடிகின்ற பொழுதெல்லாம் நன்றி. விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடிகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேம். கண்டிப்பா மேம். உஷாராணி மேம், நன்றி மேம். உங்களுடைய லெவல் விளையாட்டுக்கான வருமானத்தை என்ன பெற்றிருக்கீங்கன்றத அழகா மேம் தெளிவா சொல்லியிருக்கீங்க மேம். சார் நான் கேக்குதா சார் நான் பேசுறது? கேக்குது மேடம், பேசுங்க. உஷாராணி மேம் சார் சொல்லுங்க சார். மேடம் உஷாராணி மேம் நீங்க வேலட் இப்போ வந்து 2000 இன்கம் வந்து ஏர்ன் பண்ணீங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த அந்த வேலட் வந்து உங்க பீப்புளுக்கு வந்து கொடுத்து அதை பணமா மாத்தினீங்களா? சார் புரியல சார். உங்களுடைய வேலட் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க வந்து பணமா மாத்திட்டீங்களா? இன்னும் இல்ல சார். ஒரு 10,000 நான் அப்படியே என்னோட லெவலுக்கே அப்படியே டொனேஷன் இனி வர கவுலுங்களை அப்படியே அதுல மாத்திக்கலான்னு இருக்கேன் சார். ஓகே ஓகே, அதுவும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா பீப்புளுக்கு புரியும். அது அந்த வேலட் வந்து ஓகே சார். இமிடியேட்டா வந்து அதை வந்து நம்ம வந்து பீப்புளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து பணமா மாத்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு வாய்ப்பு இதுல கொடுக்கப்பட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட லைஃப் லைன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் வந்த மூலமா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நபர்கள் மூலமா 500, 2வது நபர்கள் மூலமா 500 வரும்னு சொல்லியாச்சு. அப்ப அதனோட டோட்டல் பாத்தீங்க அப்படின்னா 1000. சோ அந்த 1000 பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தருக்கு கண்டிப்பா அவங்க ஆக்டிவேஷன் பண்றதுக்கு தேவைப்படக்கூடியது அந்த 1000 யூனிட். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற 1000 யூனிட்டை யார் அடுத்த லெவல் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு, டொனேஷன் லெவல ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்களோ அவங்களோட ஐடிக்கு இம்மீடியட்டா அந்த 1000 சென்ட் பண்ணிட்டு அவங்களோட ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அவங்க கொடுக்குற அந்த 1000 ரூபாய் நம்மளோட அமௌண்ட்ல ஜிபேவா வித்தின் தி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே நம்மளால மாத்திக்க முடியும். சோ இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு. சோ இது நான் என்னன்னா ஒரு 5,000 ஒரு பிக்ஸ்டா ஒரு வேலட்டோட இன்கம் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம கேஷ் பண்ணோம்னா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் அப்படியே என்னோட வேலட்ல வச்சிருக்கேன். சோ இந்த ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதை அழகா நம்ம அருமையா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு என்னன்னாலும் வேலட்ல பார்த்துட்டு இருந்தாலும் கைக்கு வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு அதனோட திருப்தி கிடைக்கும். அப்ப என்னன்னா இது இமீடியட்டா உங்களோட 1000 அப்படிங்கிற டோட்டலா ரீச் ஆச்சுன்னாவே வேலட் இன்கம் ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஐடியா அதை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். நம்மளோட டைரக்ட் இணைப்புக்கோ இல்ல டீமுக்கோ அந்த லெவல் யாரு அடுத்த ரெடியா இருக்காங்களோ லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன் பண்றதுக்கு அவங்களோட ஐடி நம்பருக்கு இந்த 1000 யூனிட்டை நம்ம அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அவங்களோட ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அவங்க ஐடிக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது உடனடியா கேஷாவும் மாறும். சோ இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா எல்லாருமே பார்த்தா ஒரு அவ்வளவுதான் இருக்காது, நம்ம கைக்குன்னு வந்துருச்சுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ அந்த வாய்ப்பு, ஏன்னா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் சடனா தரவே மாட்டாங்க. 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் தான் ஆகுமே தவிர நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வராது. ஆனா அந்த மாதிரி ஆப்ஷனும் நம்மள பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல 40 லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன்ல இருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இதை அத்தனை பேரும் பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நானும் பயன்படுத்த போறேன். என்னோட லிமிட் அதனோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரீச் ஆச்சு அப்படின்னா ஒரு டக்குன்னு 5000 எடுத்த மாதிரி இருக்கும். 5 பேர்த்துக்கு லெவல் டொனேஷன் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு என்னோட ஜிபேல அந்த 5,000 வாங்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் ஈகலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதிகபட்சம் 2 நாட்கள்ல நான் அதை செஞ்சு முடிப்பேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். நன்றி 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 உஷாராணி மேம். 40 லெவலுக்கான இன்கம்க்கு எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றத அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புனிதா மேம். புனிதா மேம் நன்றி மேம். வாங்க மேம். நன்றி மேம். வாங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். மகளிருக்கு சிறப்பு வணக்கம். நிறைய மகளிர் உள்ளுக்குள்ள இருக்கோம், ஆனா யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. இதே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. நிறைய மகளிர்கள் இருக்கும்போது தங்களோட கருத்தை பதிவிடுறதுல ஏன் தயக்கம் அப்படின்றது தெரியல. ஜஸ்ட் இதை விட்டு வெளியில வந்தோம் அப்படின்னாதான் நம்ம ஆக்சுவலா இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறது ஃபுல்லா நம்மளோட குடும்ப உறுப்பினர்கள் தான். இங்கேயே நம்ம பேச மறுக்கிறோம், இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னா வெளியில போய் நம்ம நம்ம ப்ராஜெக்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்?
தெரியாத ஒரு நபர்கிட்ட நம்ம எப்படி பேச முடியும்? இங்க வந்து ஜஸ்ட் தங்களோட பேரு, எங்கிருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யார் இதை அறிமுகப்படுத்தினா, இந்த விஷயங்களை மட்டும் நிறைய மகளிர் இருக்கும்போது ஒரு சிலரேனும் முன்னாடி வந்து பேசணும். இருக்கிற ஒரு 4-5 பேர் வந்து அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு. இதுல இருந்து நம்ம மாறணும். நம்மளோட வளர்ச்சியும் நம்மளோட முன்னேற்றமும் நம்ம கையில தான் இருக்கு. யாரும் வந்து நம்மள வாங்க வாங்க அப்படி அழைச்சிட்டு போறதுக்கான அந்த எதிர்பார்ப்போட நம்ம வந்து இருக்கக்கூடாது. நாமளே தான் முன் வந்து பேசணும், நாமளே தான் முன் வந்து செயல்ல இறங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இருக்கிற மகளிர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி தங்களுக்கு என்ன எழுதோ என்ன பேச முடியுதோ ஒரு சில வினாடிகள் கூட நீங்க பேசி நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என் பேர் புனிதா, நான் தஞ்சாவூர்ல இருந்து இணைஞ்சிருக்கேன். இப்போ ஊட்டி அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட டீம்ல வந்து அடுத்த ஊட்டி அச்சீவ்மெண்ட்கான பணிகள்ல நான் இறங்கிட்டு இருக்கேன். அதை தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன். 40 லெவல் இன்கம் அப்படின்னு பார்த்தா ஒரு 4300 ரூபாய் வந்து நான் ரீச் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ராஜெக்ட் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் அப்படின்ற இந்த ப்ராஜெக்டை பத்தி அதிகமா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கோமே தவிர நமக்கு இருக்கிற நம்பிக்கையில நம்ம வந்து இதுக்குள்ள நின்றுட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட நம்பிக்கையை வந்து தொடர்ந்து அடுத்து நம்மளோட அணிக்கு நம்ம கடத்த தயங்குறோம். அதனாலதான் நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து டிலே ஆகுது அப்படின்ற விஷயத்த நான் இங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராஜெக்ட் பத்தி நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுல எத்தனை லெவல் இன்கம் இருக்கு, இது ஏன் நான் ஸ்டாப்பா போகும் அப்படின்னு நம்ம நம்புறோம். இங்க வந்து ரீபர்த், ஹெல்பிங், ஸ்பான்சர் இன்கம், இப்படி நிறைய வந்து இது நான் ஸ்டாப்பா கொண்டு போறதுக்கான படிக்கட்டுகள் வந்து இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சும் அது வந்து புரிஞ்சும் வச்சிருக்கோம். இது ஒரு கிரவுட் ஃபண்டிங் சிஸ்டம். பேமெண்ட் அப்படின் போது கிரவுட் வந்து அதிகமா இருக்கும்போது நம்மளால ஈஸியா இன்கம் சீக்கிரமே ஏர்ன் பண்ண முடியும். கிரவுடு வந்து குறையுது அப்படின்னா இன்கம் வந்து டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் புரிஞ்சும் தெரிஞ்சும் நம்ம வச்சிருக்கோமே தவிர இதுல இருக்கிற இந்த ப்ராஜெக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து நம்மளோட அணிகளுக்கு கடத்தும் போதுதான் நம்மளுக்கு அது வெற்றியா மாறும். அதை வந்து கடத்துற பணியில நம்ம இறங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஜூம் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அந்த ஜூமுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்ம அதுக்குள்ள பயணிக்கணும். நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே நம்மளோட பணி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து இந்த ஜூம் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதை கூட நம்ம பயன்படுத்தாம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சிக்கு நாமளே தான் தடையா இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளை நம்பி நம்ம அணிக்குள்ள வந்தவங்களையும் நம்ம வந்து இந்த ஜூம்ல இணைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். 30 ரூபாய் பின்னை வாங்கி வேலட் பின்னை வந்து நம்மளோட அணிகள்ல இருக்கிற எல்லாரையுமே ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். 1000 ரூபாய்க்கான வேலட் வந்து யூனிட்டை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அவங்கள ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். இதை 40 லெவல் இன்கம் வந்து நமக்கு புரிஞ்சு நாம வந்து நம்ம இதை அணிக்கு கடத்தும் போதுதான் இது வந்து நல்ல பலனை தரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 1000 ரூபாய் வேலட்டை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ இணைஞ்சிருக்காங்க, ஆனா 2 நபர்களை கூட அறிமுகப்படுத்தாத நபர்கள் உள்ள இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னா நீங்க இமீடியட்டா 2 பேரை இணைக்கும் போதே 2050 ரூபா அப்படின்ற இந்த 40 லெவல் டொனேஷன் பிளானையும் சேர்த்து அவங்களுக்கு சொல்லி நீங்க இணைக்கும் போது உங்களுக்கு உடனடியா 1000 ரூபாய் அப்படின்ற வருமானம், நீங்க இப்ப வேலட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த வருமானம் இமீடியட்டா உங்களுக்கு இன்னைக்கே கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம அவங்களுக்கு உணர்த்தி நம்ம இணைய வைக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் நகராது இருந்த நபர்கள் கூட மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதுக்குள்ள இருக்கு. இத நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு கான்பிடென்டோட அடுத்து நம்ம கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்மளுடைய வெற்றி அப்படின்றது இருக்கு. இதை நான் வேற எங்கிருந்தும் கத்துக்கல. இப்போ 4:30 மணிக்கு ஜூம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பாபு சார் எங்க இருந்தாலும் எந்த பணியில இருந்தாலும் அதை வந்து அவ்வளோ ஒரு செய்யணும் அப்படின்ற அந்த உணர்வோட வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 4:30 மணிக்கு ஜூம் மீட்டிங்ல ஜி.கே. சாமி சார் தன்னோட பணியை செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்க எந்த பணியில இருந்தாலும் சரி அதற்கான அந்த நேரத்தை வந்து அவங்க செலவிடுறாங்க.
இதே மாதிரி ராமலிங்கம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூம்ல ஏதோ ஒரு விஷயம் இப்படி கிராஸ் அப்படி ஆகுது அப்படின்னா சார் நடுவுல என்ட்ரி ஆகி அதை எப்படி கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படி பண்றாங்க. அதே மாதிரி சங்கர் சார் அவங்களோட பணி எவ்வளவு இருந்தாலும் இதுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அதே மாதிரி பாக்கியராஜ் சார் ஒருத்தங்களும் அணித்தலைவர், இப்ப உஷாராணி மேம், ஆனந்தவல்லி மேம், எங்க இருந்தாலும் அவங்களெல்லாம் கூப்பிட்ட செகண்டுக்கு அவங்க வந்து அட்டன் பண்றாங்க. அந்த அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் அந்த செய்யணும், இதை வந்து அடுத்து கடத்தணும் அப்படின்ற அந்த கான்பிடென்ட்டும் வந்து என்னைக்கு நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்குதோ நாமளும் வெற்றியை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு கூறி எனக்கு இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்லதே நடக்கும். நன்றி மேம். நன்றி பிடித்தா மேம். உங்களுடைய பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ் அனுபவத்தை அழகா தெளிவா சொல்லியிருக்கீங்க. சிஸ்டத்தோடைய அப்டேட் என்னவோ அதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நன்றி மேம். அடுத்து பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி மேடத்தை வாங்க மேம், உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லுங்க மேம். ராஜேஸ்வரி மேம், உங்க மைக்கை ஆன் பண்ணுங்க மேம். ராஜேஸ்வரி மேம் கேக்குதுங்களா மேம்? கேக்குது மேம், பேசுங்க. நமது பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர் உறவுகள் அனைவருக்கும் எனது உற்சாகமான காலை வணக்கம். நான் வீழ்வேனோ வாழ்வேனோ என வாடிக்கிற வேளையில் வீழ வழி இல்லை, வாழ மட்டுமே வாய்ப்பு என்று எனக்கு மன உறுதியை தந்தது நம்ம ஸ்பீட்காஸ்ட் தான். அந்த சிச்சுவேஷன்ல இருந்தேன். திருப்பூர்ல இருந்து ராஜேஸ்வரி. என்னைய இணைச்சு விட்டது வந்து திருப்பூர்ல விஜயலட்சுமின்றவங்க தான் நினைச்சு விட்டாங்க. எனக்கு வந்து இப்படி ஒரு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு இது வந்து ஒரு ஆறுதலா, மன உறுதியை, தைரியத்தை எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. அதனால எனக்கு ஒரு மன உறுதியும் வந்துருச்சு. எப்படியாச்சும் நம்ம பொழைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இதுக்கு வந்து இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது விஜயலட்சுமி அக்காவுக்கு நன்றி. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் இந்த 22,000 பேருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது நம்ம தலைவர்கள். ஏன்னா அது எனக்கு அந்த விஷயம், அவங்க சொன்ன விஷயம் பிடிச்சதுனாலதான் திரும்ப திரும்ப அதை சொல்றேன். அதனால யாரும் இதுவே சொல்றீங்கன்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த 18 நாள் அவங்க பட்ட கஷ்டத்தை சொன்னாங்க. அவங்க குடும்பத்துக்காக இல்ல, நம்ம எல்லாருக்காக ஒரு 18 நாள் பயங்கரமான ஒரு தவம் புரிஞ்சு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு ஸ்பீட் கேஷ் அப்படிங்கறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அல்ல குறையாத பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ், 40 லெவல் இன்கம், கிரிப்டோ என முப்பெரும் அதிசய பாத்திரத்தை நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அதை நம்ம கொஞ்சமா வேணுமா, நிறைய வேணும்னா நம்ம தான் பாத்துக்கணும். கொஞ்சமா வேணும்னா கொஞ்சமா உழைக்கணும், நிறைய வேணும்னா நிறைய உழைக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பை நமக்கு கொடுத்துட்டாங்க. இத கொடுக்க கூட இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு இல்ல, பார்த்தா விலகிட்டு போறவங்க தான் இருக்காங்க. கொடுத்துட்டாங்க. அது வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதுவும் நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம உழைக்க போறோம். நம்மளோட ஏழ்மைய மாத்துறதுக்கு இப்ப எனக்கு வேணும், கண்டிப்பா எனக்கு ஒரு வேற வழியே இல்லை, நான் ஏதோ ஒரு வகையில நான் என் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும், நான் முன்னேறி ஆகணும், சுச்சுவேஷன்ல இருந்து மாறி நிக்கணும்ன்றவங்க கண்டிப்பா 4:30 மணி ஜூம் மீட்டிங் என்ன 1 மணிக்கு எழுந்திருப்பேன், 2 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆக்சுவலா சொல்ல போனா என் சுச்சுவேஷன் வந்து மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்பவும் அப்படிதான் இருக்கேன். எனக்கு வெறுப்பே வந்துருச்சு. ஒரு 7 மணி ஆனா 8 மணி ஆனா படுக்கையில தான் படுத்திருப்பேன். ஆனா தூங்க மாட்டேன் கஷ்டத்துல. ஆனா இப்ப என்ன, நான் உண்மையா சொல்றேங்க, எந்திரிப்ப பார்த்தா 1 ஆகும். இப்பதான் 1 ஆச்சா, இது திரும்ப தூங்குவேன், 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. அப்புறம் அந்த மாதிரிதான் ஜூம் மீட்டிங்குள்ள. ஏன்னா வந்தே ஆகணும், என் குடும்ப நிலைய மாத்தியே ஆகணும். என்ன நம்பி வந்து சேர்ந்தவங்க. இதுல வந்து நானும் 11 டைரக்ட் கொடுத்துருக்கேன். ஜூலை 24 ஜாயின் பண்ணேன். என்ன நம்பி வந்தவங்க, உண்மையாவே சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுறவங்களையும் இதுல எடுத்துருக்கேன். அப்ப அவங்களுக்கும் நான் என் நிலைமைய மாத்தி என்ன நம்பி வந்தவங்களுக்கும் நிலைமைய மாத்தணும் அப்படிங்கிற ஒரு தூங்குறதே இல்லைங்க. மீட்டிங் பாத்துட்டு இருக்க கரெக்டா. காலையிலயும் வந்துருவேன், ஈவினிங் மீட்டிங் பாக்குறேன். ஒரு என்ன வருத்தம் அப்படின்னா, மதியம் நடக்கிற மீட்டிங்ல என்னால என்னோட ஒர்க் வந்து காலையில போயிட்டா நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சே ஆகணும். இடையில சாப்பாட்டையும் நான் சாப்பாடை எப்ப கிடைக்குதோ அப்ப எடுத்துக்கணும். அது டைம் இல்ல. ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டா அது ஒரு சிச்சுவேஷன் வருத்தம் இருக்கு எனக்கு. அதுல போய் கலந்துக்க முடியலையேன்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு போவேன். அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இத்தனை காலமா வந்து
உழைச்சுக்கிட்டே தான் எல்லாரும் இருக்கிறோம். ஓடி ஓடி ஓய்ந்துதான் போனோம். ஓட்டம் மட்டுமே தான் மிச்சமா இருக்கிறதே தவிர முன்னேற்றமே இல்லை. நான் வந்து இப்ப இதுல ஸ்பீடு கேஸ்ல நுழைஞ்சு எனக்காகவும் என்ன நம்பி வந்தவங்களுக்காகவும் உழைக்க வந்து தயாராகிவிட்டேன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என்னை நம்பி வந்தவங்களுக்கும் இதுல என்னை நம்பி இணைஞ்சவங்களுக்காகவும் காலை ஜூம் மீட்டிங், இரவு ஜூம் மீட்டிங், இவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் கலந்துக்கிறதுக்கு எல்லாம் யோசிக்கிறோம். இது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நமக்காக தான். நம்ம வாழ்க்கை முன்னேறணும். இப்படியே எங்க ஓடுறோம், அவசரம், காலையில டைம் ஆச்சு, நின்று பேச கூட டைம் இல்ல, ஓடிக்கிட்டே தான் இருப்போம். நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன், ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா இதோட முடிவு என்ன? எப்பவே இந்த வறுமை, கஷ்டம், பிரச்சனை, கடன் தொல்லை, இது இப்படியே தான் இருக்க போகுது. இதை யார் மாத்துவா? யாருமே மாத்த மாட்டாங்க. நம்மளுக்கு மாத்துறதுக்கு நம்ம தலைவர்கள் உண்மையாவே சொல்றாங்க, அவங்க உண்மையாவே தலைவர்கள் தான். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜூமிங் மீட்டிங் வந்து கலந்துக்கிறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றோம். ஏன்னா சொல்றாங்க, நான் இப்ப கொடுத்த 11 டைரக்ட்லி சொல்றேன். நான் வந்து 1050 இந்த 2050 கட்டுங்கன்னே சொல்றது இல்லைங்க. ஜூம் மீட்டிங் வாங்கப்பா, ஜூம் மீட்டிங்க பாருங்க. கஷ்டப்பட்டு 4:30 மணிக்கு நேரத்துக்கு எல்லாத்துக்கும் போன் பண்ணி வாங்க அந்த மாதிரி நம்ம குடும்பத்தை மாத்துறதுக்காக நம்ம ஜூம் மீட்டிங் பாக்குறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறோம். ஆனா இவங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம தலைவர்கள் பாருங்க, நமக்காகவே 4:30 மணிக்கு சாட்சி பேசாங்க சார். பாருங்க, நான் உண்மையாவே சொல்றேங்க சார், இந்த 4:30 மணிக்கு இந்த கேட்டு எனக்கு சுகருங்க, மாத்திரை சாப்பிடறதே விட்டுட்டேங்க. இவ்வளவு சொல்றாங்க, இனிமே நம்ம மாத்திரையே சாப்பிட வேணாம். ரொம்ப வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த 1 மாத காலமா நான் மாத்திரை சாப்பிடறதை நிறுத்தி இருக்கிறேன். மத்தவங்களுக்கு இதை சொல்றேன், உணவுலதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு எவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க. இதுக்கு ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றதும் தெரியல. அப்ப நமக்காக இவங்க எல்லாம் வந்து உஷாராணி மேம் பச்சை குழந்தைய வச்சுட்டு எந்த நேரம் கூப்பிட்டாலும் அவங்க விட எல்லாருமே தான், ராமலிங்க சார், சங்கர் சார், அத்தனை பேருமே இதுல வந்து நமக்காக எல்லாமே இருக்காங்க. அப்ப நம்ம உண்மையா வந்து ஜூம் மீட்டிங் தான் திரும்ப திரும்ப நம்ம வந்து கத்துக்கணும். எனக்கு பேசவே வராதுங்க. ஃபர்ஸ்ட் தடவை வளர்னேன், 2வது தடவையும் வளர்னேன், இப்ப கூட வளரிட்டே இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவங்க அந்த மேடம் சொன்ன மாதிரி, இப்ப மேம் முன்னாடி பேசுற மேம் வந்து சொன்னாங்க இல்லையா, பேச முன்னாடி வாங்க. இப்ப 3வது நாள் கொஞ்சம் பேசணும்னு தோணுது, 4வது நாள் கொஞ்சம் பேசுவேன். ஏன்னா பேசணும், எனக்கு உணர்வு வருது, எனக்கு பேசணும்னு தோணுது. ஏன்னா எனக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கைய கரை சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்துருச்சு. அப்ப எனக்கு அதுதான் உண்மை. அப்ப எல்லாரும் வந்து முதல் ஜூம் மீட்டிங்ல வந்து நல்லா கலந்துகிட்டா மட்டும்தான் இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங் மட்டும் இல்ல, ஜூம் மீட்டிங் நடத்திட்டு அவங்க வேலையை பார்க்கல. ஜூம் மீட்டிங் முடிஞ்சு இப்ப நான் ஜூம் மீட்டிங் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு கேட்டா, இதுல யார கூப்பிட்டு கேட்டாலும் எந்த நேரம் கேட்டாலும் தெளிவா புரியுற மாதிரி அவங்க டயத்தை ஒதுக்கி சொல்லி தராங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்க உண்மையாவே. அப்ப வந்து இத நாம தான் பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு ஜூம் மீட்டிங்கா காலையிலயா 4:30 மணிக்கா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம நம்மன்னா எல்லாரோட நிலைமைன்னு சொல்லல, என் நிலைமை நான் சொல்றேன், மத்தவங்கள சொல்லல. பையில வாங்கினேன், பையில போடுறேன், காசு போட தெரியல, அந்த கடை என்னை விட்டு எப்பயுமே போகல அப்படின்னு பாடிக்கிட்டே தான் இருக்க முடியுமோ இல்லைய, நம்ம வந்து இந்த நிலைமையில இருந்து மாற முடியாது. நம்ம கிட்ட காசு இருந்தா பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, என் லைஃப்ல காசு இருக்கிறப்ப எல்லாம் தலைமை தூக்கி சாடுவாங்க. காசு இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தேவதை மாதிரி சொல்லுவாங்க, நீங்க சொல்றதா கரெக்ட், நீங்க செய்யறதுதான் கரெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த காசு நம்ம கிட்ட இல்ல, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா ரோட்ல பார்த்தா கூட அது ரொம்ப நெருங்கினவங்க, அவங்க கூட என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவங்க வர்றாங்க, இப்ப கஷ்டப்படுறாங்க, இவங்க கூட நம்ம பேசினா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமோன்னு சொல்லி ஒதுங்கி போறாங்க. ஏதாவது அப்படியெல்லாம் இப்ப பணம் இல்லாதவங்க வாழ்க்கையில அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ராமலிங்க சார் சொன்னாங்க, நான் என்னோட சூழ்நிலையை டக்குன்னு சொல்லிட்டேன், நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னேன்னு. அப்ப ராமலிங்க சார் சொன்னாங்க, மேடம் ரிலேட்டடா அந்த நம்ம சொன்னோம் இல்லையா டாபிக் 40 லெவல்ல எவ்வளவு பின் வாங்கிருக்கீங்க அத பத்தி பேசுங்க. உங்களுடைய டவுட் அத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்களேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 11 டைரக்ட் கொடுத்துருக்கோமா, ஜூலை 24 நான் ஜாயின் பண்ணேன், 11 டைரக்ட் கொடுத்துருக்கேன். இப்ப எனக்கு கீழே வந்து ஒரு 3 பேர் 1000 ரூபாய்
லெவல் 3 பேர் ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க. என்னன்னா அவங்க எல்லாம் வந்து 2 பேர் இன்னும் சேர்க்கல. 1000 ரூபாய் கொடுத்து மட்டும் பின் 40 லெவல்ல பின் வாங்கி ஆக்டிவேஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு 3 பேரு. அதே மாதிரி என்னோடது என்னன்னா, இந்த 11 பேருக்கும் 11 பேர் இல்ல, அந்த 12 பேரை முதல்ல முடிக்கணும் டைரக்ட்ல. இன்னும் ஒருத்தங்க தான் 11 பேர் எடுத்துட்டேன். அவங்க எல்லாரையும் 12 பேர் முடிக்க வைக்கணும். இவங்க எல்லாத்துக்குமே இந்த 40 லெவலுக்குள்ள உள்ள வந்துடணும். எல்லாருக்குமே கிரிப்டோக்குள்ளேயும் உள்ள ஜாயின் பண்ணணும்ன்றக்காக நிறைய பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதை நான் செய்வேன். இதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பேசும்போது உங்களை நாங்க எங்களை உள்ள வந்துட்டீங்க, உங்களை நாங்க கோடீஸ்வரி ஆக்குறோம்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து உண்மையாவே சொல்றேங்க, அது எனக்கு இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு மனசுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இதுல இருக்கு. அதனால வந்து நம்ம இதுல கரெக்டா வந்து ஜூம் மீட்டிங் எல்லாரும் அட்டன் பண்ணனா நல்லா இருக்கும். ஜூம் மீட்டிங் யாரா இருந்தாலும் ஜூம் மீட்டிங் வந்தாவே போதும், அவங்க வாழ்க்கை மாறிடும். கேட்டாங்கன்னா நம்ம சொல்றதை விட அவங்க கேட்டா மட்டும் தான் மாறும். ஏன்னா நான் ஜூம் மீட்டிங் கேட்டுதான் எனக்கு மாத்திருக்கு. எனக்கு வந்து அதாவது இந்த பிபிஏ இவங்க உஷாராணி மேம் சொல்லுவாங்க, விடிகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடிதல்னு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிபிஏ குடும்பத்தில் புதிய விடியலை தேடி இந்த நாப்பல் இன்கம் கிரிப்டோ என்ற புதிய விடியலை தேடி புதிய பயணத்தை தொடங்கிய புனிதர்களே, இனி உமக்கு விடிய போகும் ஒவ்வொரு விடியல்களும் வெற்றிகள் மட்டுமே என கூறி எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜேஸ்வரி மேம். நன்றிங்க. இன்றைய காலை பொழுது கூட்டத்தை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கிய திருமதி வனமதி அம்மா அவர்களுக்கும், இந்த கூட்டத்தில் தங்களது உணர்வுகளை, கருத்துக்களை, தங்களது செயல்பாடுகளை பகிர்ந்து கொண்ட அத்தனை மகளிர் சகோதரிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் நினைவுபடுத்துறேன், அழுவுற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும், பசியாரும். அமைதியா இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பசி இல்லை போல அப்படின்னு சொல்லி தாய் அமைதியா இருப்பாங்க. அப்ப பேசுறவங்களுக்கு தான் தகவல் கிடைக்கும், புரிதல் கிடைக்கும். இது நமக்கான குடும்பம், இது நம்ம குடும்பம். இங்க மகளிருக்கென்று 2 நாட்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கு. அந்த நமக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நாட்களை நம்ம பயன்படுத்திக்கிறணும். எங்கேயே நம்ம பேச தயங்குறோம் அப்படின்னாக்கா வெளியே இந்த திட்டத்தை பத்தி நம்ம என்ன பேசுவோம்? யாரும் பேச தெரியாதவங்களும் அனைவருமே பேச தெரிஞ்சவங்க தான். அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, வாங்க உங்களுடைய பெயரையாவது நீங்க அறிமுகம் செய்து கொள்ளுங்க என்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம தயங்கிக்கிட்டே இருக்கோம். இதனுடைய விளைவு தான் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பிபிஏ ஸ்பீட் கேஷ் டெடிகேட்டட் குரூப் என்ற ஒரு குழு உருவாக்கப்பட்டு இருக்கு. கூப்பிட்டா கை உயர்த்தாம பேசாம இருந்து என்ன பயன்? நாம ஒரு வருமானம் எடுப்பதற்காக ஒரு வாய்ப்பை இந்த 40 லெவல் டொனேஷன் இன்கம், மன்னிக்கணும், 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் வேலட் யூனிட், ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்காங்க. அத முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம நண்பர்களுக்கு, நம்ம அணியில இருக்கிறவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அதை கூட தெரியப்படுத்தாம இங்க நிறைய அணித்தலைவர்கள் இருந்து கொண்டு இருக்கோம். அப்போ இங்க உழைப்பவர்கள் யார், உற்று பார்த்து கொண்டு இருப்பவர்கள் யார் அப்படிங்கிறத வேறுபடுத்தணும் என்றதுக்காக தான் டெடிகேட்டட் குழு ஒன்று துவங்கப்பட்டு இருக்கு. இன்று முதல் அந்த குழுவில் இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம்க்கு நமது அணியில் அந்த ஓடி அச்சீவர்ஸ், நமது நேரடியில 12 நண்பர்ல இந்த 40 லெவல் வேலட் ஆக்டிவேஷன் செய்த அந்த நண்பர்களை அந்த குழுவில் இணைச்சுப்போம் முதல் கட்டமாக. அடுத்து நமது அணியில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் பத்தி எடுத்து சொல்லி தொடர்ந்து ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வரக்கூடிய நண்பர்களை தொடர்ச்சியாக அந்த குழுவில் இணைக்கக்கூடிய பணிகள் நடக்கும். தொடர்ந்து நம்ம ஒரு தகவல்களை பதிவு செய்து கொண்டே வரோம். இது சோம்பேறிகளுக்கு சொந்தமாகிவிடக் கூடாது என்று. கடந்த வாரமெல்லாம் பார்த்தோம்னா 3வது லெவல் வருமானம் உதவித்தொகை அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. நேரடி பரிந்துரையில ஒரு நபரை கூட இணைக்காத நபர்கள் இருக்காங்க. இங்க என்ன ஒரு போக்கு இருக்கு அப்படின்னா, சொன்னாங்க, சரி நான் கேட்டாங்கன்ட்டு காசு கொடுத்துட்டேன், எனக்கு வரட்டும், எனக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் என்ன இணைக்கிறதுக்கு பாக்குறேன் என்ற ஒரு மனப்போக்கு இருக்கு. நம்ம ஒரு 1000 ரூபாய் உதவி
தொகை கொடுத்துட்டா நமக்கு எப்படி ஒரு 2000 ரூபாய் நமக்கு வரும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்கா இது நமக்கு புரிஞ்சிடும். எனக்கு முதல்ல அந்த 2000 வரட்டும், அதுக்கப்புறம் நான் நண்பர்களை இணைக்கிறேன். எப்படி வரும், யார் அனுப்புவா? இது கிரவுட் ஃபண்ட் சிஸ்டம்னு முழுமையா சொல்லியாச்சு. இங்க நிறைய பேருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, நான் பணம் போட்டேன் எனக்கு என்ன வரல. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில தான் அப்படி சொல்லணும், சிட் ஃபண்ட் கம்பெனில தான் அப்படி சொல்லணும். நான் பணம் போட்டேன், அவங்க இவ்வளவு தருவாங்க அப்படின்ட்டு. இது நம்ம உதவி செய்யறோம். மகிழ்ச்சிங்கிறது வாங்கறதுல இல்ல, கொடுக்கறதுல இருக்கு. இந்த வாய்ப்பை பல நண்பர்களுக்கு கொடுக்கறதுல இருக்கு மகிழ்ச்சி. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பயணிக்கணும். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். அது எங்கேயா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். இது இயற்கையின் விதி. உண்மை என்ன அப்படின்னாக்கா, இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் நமக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் செய்துதான் இந்த பக்கம் நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்கு. நம்ம நினைச்சுப்போம், நம்ம நண்பர் இதை சொன்னாரு, வாட்ஸ்அப்ல நம்ம இந்த ஸ்டேட்டஸ் பார்த்து உள்ள வந்தோம், பேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த விளம்பரத்தை பார்த்து நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பல தகவல்களை பார்க்கிறோம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு. ஆனா இந்த பதிவு நம் கண்ணில் படுவதற்கான காரணம் என்ன? நாம வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும், இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நம் பக்கம் ஒரு கடைக்கண் பார்வை பார்த்திருக்காரு. அவர் கொடுத்துட்டாரு, நாம் அதை எடுத்துக்கணும், தக்க வச்சுக்கணும். நல்ல வாய்ப்பு. பிபிஏ ஸ்பீட் கேஷ் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது புதையல், புரியாதவங்களுக்கு இது புதிர். எதை ஒன்னே நம்ம கத்துக்கலாம். கத்துக்கிட்டு அதை செஞ்சோம் அப்படின்னாக்க மிக எளிமையாக, இனிமையாக, விரும்பி அதை நம்மளால செய்ய முடியும். நேற்று வரை எப்படி போச்சு போகட்டும், விட்டுடலாம். இன்றுதான் நான் புதியதாக பிறந்தேன் என்ற மனநிலையில் நாம பயணிக்க துவங்கணும் அப்படின்னா இந்த திட்டத்தை, இந்த கான்செப்ட், அந்த ப்ராஜெக்டை முழுமையா நம்ம கத்துக்கிட்டு நாம் அதை செய்யலாம். நம்ம கத்துக்கிட்டு செய்யறத நம்ம அணிக்கு நம்ம தெரிவிக்கலாம். நமது அணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முடிந்த அளவுக்கு நம்ம அழைப்பு கொடுத்து பேசுவோம். அவர்கள் இந்த திட்டத்துக்கு அழைத்து வரும்போது, அவர்கள் இணைவதற்கு முன்பு அவர்களுக்கு எத்தனை முறை நம்ம அழைப்பு கொடுத்து பேசியிருப்போம், அவங்க நம்ம கூட இணைஞ்ச பிறகு எத்தனை முறை நம்ம அழைப்பு கொடுத்து பேசியிருப்போம் அப்படிங்கிறத நமக்கு நாமே சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா உண்மை நமக்கு விளங்கிறோம். முடிந்த அளவுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு முறையாவது நமது நேரடியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு போன் பண்ணி பேசலாம். எப்படி போயிட்டு இருக்கு டீம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிரிப்டோ வந்துருச்சு, அதுல உள்ள வர யோசனை இருக்கா, கிரிப்டோல உள்ள வந்தா எதிர்காலம் எப்படி இருக்கும், நமக்கான வரவு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவங்களிடம் நம்ம கடத்தலாம். 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் வந்துருச்சு, வேலட் யூனிட், இந்த வேலட்டோடைய மதிப்பு எப்படி மாற போகுது அப்படிங்கிற உண்மையை நம்ம அவங்களுக்கு கடத்தலாம், அவங்களிடம் சொல்லலாம், கலந்து பேசலாம். ஏன்னா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, உரிமையோடு பேசலாம். இப்படி பேசி அவர்களுக்கு தகவலை நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வேலை மிச்சமாயிடும். காலையிலயும் மாலையிலயும் ஜூம் மீட்டிங் நடக்குது, தேவைப்படும் போது பயிற்சி பட்டறைகள் இடையில நடக்குது. வாய்ப்பு இருக்கும்போது உள்ள வந்து கலந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி பேசலாம். ஒவ்வொருவருக்கும் நம்ம பேசுவது நமக்கு சிரமமா இருக்கு, அணி ரொம்ப பெருசா இருக்கின்ற பட்சத்துல நமக்கென்று புதியதாக ஒரு பகிரி குழு, வாட்ஸ்அப் குரூப் ஒன்று தொடங்கிடலாம். அதுல எல்லாரையுமே நம்ம இணைக்கலாம். நமது நேரடியில இணைச்சவங்களை அதுல இணைக்கலாம். அவர்களிடம் ஒரு அறிவிப்பு தரலாம், நீங்க இணைக்கக்கூடிய நண்பர்களை இந்த குழுவுல இணைச்சிருங்க, ஒரு செய்தி போட்டோம்னா எல்லாருக்கும் பரவிடும் அப்படிங்கிற அறிவிப்பு தரலாம். நம்மளது வேலையை ரொம்ப எளிமைப்படுத்திக்கலாம். இப்படி எளிமைப்படுத்திக்கிட்டு சொல்லக்கூடிய தகவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 60 மாதங்கள், 5 ஆண்டுகள் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். தொடர்ந்து பயணிச்சோம் அப்படின்னாக்கா வாழும் போதே வசந்தமான சொர்க்கமான வாழ்க்கையை வாழ முடியும். இது மோட்டிவேஷனல் வார்த்தை கிடையாது, இது உண்மை. இந்த திட்டத்தில் இணையக்கூடிய நண்பர்களுடைய எதிர்காலம் இப்படிதான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இன்னைக்கு இந்த 40 லெவல் ஒர்க்கிங் இன்கம் வேலட் யூனிட் வாங்காதவங்க ஒவ்வொருத்தருடைய அட்மின் டைரக்டர்கிட்டையும் இந்த யூனிட் இருக்கு, நம்ம கேட்டு வாங்கிப்போம். அதற்கு முன்னாடி 30 ரூபா வேலட் பின் அதை வாங்கி நமது நேரடியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 30 ரூபா பின் அனுப்பி முதல்ல பின் ஆக்டிவேட் பண்ணுங்க. இன்னைக்கே 1000 ரூபா வேலட் ஆக்டிவேட் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி. அதற்கான சூழல், அதற்கான யோசனை யுக்திகளை அவங்களுக்கு நம்ம சொல்லி முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு நம்ம உதவி செய்து அவர்களையும் நம் கூடவே அழைத்து வருமானத்தை அவர்களுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய அன்பான விருப்பத்தை உங்கள் அனைவருடன் தெரிவித்துக் கொண்டு
தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இன்னைக்கு பார்ப்போம், ஒரு 200 நபர்கள் தான் காலை நேர ஜூமுக்கு வந்திருக்கும். 300க்கும் மேற்பட்ட நண்பர்கள் வந்து கொண்டு இருந்தோம். ஆனா ஒரு 200 நபர்கள் தான் வந்திருக்கும். சரி, இது இருக்கட்டும். நாளை முதல், இன்று மாலை முதல் இந்த ஜூமுக்கு நமது அணியில் இருக்கக்கூடிய நண்பர்களை அழைத்து வந்து அமர வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தருவோம். நாம நினைச்சா முடியும். நம்மளாலேயே முடியாது, யாராலேயே முடியாது. நாம நினைச்சா முடியும். முதல்ல நினைக்கணும். யாருக்கான திட்டம் இது? நமக்கான திட்டம். முழுக்க நம்மிடம் கொடுத்தாச்சு. ஒரு தனி மனிதன் சிந்தனையில் உருவான இந்த திட்டம், இது மக்கள் பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி மக்களிடம் ஒப்படைத்து கூட இருந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு வாய்ப்பு எங்க கிடைக்கும்? இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில பலன் பெறலாம் என்று கூறி வந்திருந்த அனைவருக்கும், எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். இதேனும் அணி தலைவர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னாக்கா கூட்டத்தை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். சார் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார். நன்றி சார். நன்றி நன்றி. ஒரு நல்லதொரு பாடல், அதை பார்த்துட்டு இன்று நம்ம பணியை நம்ம தொடருவோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.